ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் கடையில் வாங்கின பஜ்ஜி மாவு தான் எடுத்துருக்கேன். அது ஒரு 200 கிராம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 5 ஸ்பூனு கடலை மாவு அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனு பேக்கிங் பவுடர், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு கலருக்காக சேர்த்துக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. வாழைக்காய் பஜ்ஜிக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் இதுக்கு இருக்கணும். தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். இது மாதிரி தான் செஞ்சு இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம். ஒரு தட்டை போட்டு இதுக்கப்புறம் நான் 2 வாழைக்காய் தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. அது தோலை சீவிடலாம். தோலை சீவிட்டு இந்த காய் சீவிரதை வச்சே நம்ம அந்த சேஃபில் அதை மெல்லிசாக சீவிக்கலாம். இந்த ஷேப்பில் எல்லாத்தையும் சீவிக்கிடுவோம். இப்போ எல்லாமே சீவிட்டேன். அதுக்கடுத்து பஜ்ஜி பொரிக்க போகலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு பஜ்ஜி வாழைக்காய் எடுத்து எல்லா பக்கம் வர்ற மாதிரி போட்டுட்டு எண்ணெயில் போட்டுடணும். 2 சைடும் திருப்பி விட்டுறணும். அதை திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் வேகவும் அதுக்கப்புறம் எடுத்துடணும். பாருங்கள் பஜ்ஜி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதே அளவில் செய்யுங்க. 2 வாழைக்காய்க்கு போகணும் நம்ம எடுத்த மாவு. இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் பொரிச்சுக்கலாம். எல்லா பஜ்ஜியும் பொரிச்சாச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு.